எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. அதன் சிம்மனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட ரமேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு குறிப்பா எம்ஐ பத்தி அதிகமா பேச போறோம். எம்ஐயோட இந்த ஃபெயிலியருக்கு என்ன காரணம் சார்? இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அமைதியான மேட்ச்சு. ஓகே. ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு மேட்ச் இது. ஏன்னா புலியை அதோட குகையிலே போய் சந்திச்சுட்டு வந்த ஆட்கள், ஜெயிச்சுட்டு வந்த ஆட்கள் சிஎஸ்கே வாங்கடே ஸ்டேடியத்தில். அந்த புலி இங்கே வருது, நம்ம கோட்டைக்கு வருது. இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது அது ஒன்றும் அப்படியே பதுங்கி போய் ஓரமாக உட்காந்த பூனையாக தான் இருந்தது. நேற்று ஆரம்பத்தில் அவங்க திடீர்னு ஒரு விக்கெட் போயிருந்தா கூட ரிக்கில்டனும் நமன் தீரும் ஆடினதை பார்க்கும்போது ஒரே சிக்ஸர் மழையாக பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க டபால் டிப்பின்னு சிக்ஸாக வந்துட்டு இருந்தது. இன்னும் மேட்ச்சு எங்கேயோ போயிடும் போல இருக்குது இவங்க அடிக்கிற அடியை பார்த்தா அப்படின்னு நினச்சி. ஏன்னா இன்னும் இருக்குது, பின்னால் கடப்பாறைங்களாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லாமல் பொட்டலம் மாதிரி ஆயிடுச்சு. நேற்றுக்கு மூட்டை கட்டிட்டாங்கன்னு சொல்லணும். சிஎஸ்கே bowling வாஸ் வெரி குட். பிச்சு ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ரொம்ப ஹைலி டிபெண்டபுளாக தெரியல. கொஞ்சம் அன்ஈவன் பவுன்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. ஒரு பால் வாஸ் பட் சில பால் சஞ்சு சாம்சன் கைக்கு போய் தட்டிங்காக போய் விழுந்தது, புத்துன்னு விழுந்தது. இங்கே கேதர் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னொன்று பிட்வீன் த பேட் அண்ட் த பேட்ஸ்மேன் பால் கட்டாய் உள்ள வர பாலை இங்கே கேதர் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. திடீர்னு கொஞ்சம் பேட்ஸ்மேனுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது, எப்படி ஆடுறதுன்னு தெரியாமல். இந்த விக்கெட் என்ன மாதிரி விக்கெட்டுங்கிறதே தெரியாமல் இருந்தது. ஓகே. அந்த மாதிரி இருந்தது. சரி, அது அஃப்கோர்ஸ் அவங்களோட செலெக்ஷன் தானே ஃபர்ஸ்ட் பேட்டிங்கிறது. அதனால யாரையும் அவங்களால குறை சொல்ல முடியாது. ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. டாஸ் ஜெயிக்கிற பழக்கமே கிடையாது. அதனால என்ன வருதோ வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்குற பணத்துக்கு அந்த நடிப்பை நடிச்சிட்டு போவாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போகிற ஒரு ஆளாக இருந்தார். பட் இவ்வளோ நாளாக ருத்ராஜை நம்ம ஒரு ஆஸ் அ கேப்டன் என்னெல்லாம் நம்ம அவரை பற்றி கொஞ்சம் குறைச்சி பேசிட்டு இருந்தோமோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் மருந்து போடுற மாதிரி. இல்லைப்பா இருக்குண்ணா, எனக்கும் இருக்குது, ஆனால் டீம் இல்லாதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருந்தது. கேப்டன்சி வாஸ் வெரி குட். பர்டிகுலர்லி 10 ஓவருக்கு அப்புறம் அவருடைய போலிங் சேஞ்சஸ், அவருடைய ஃபீல்ட் செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. 16லேருந்து 20க்குள்ளே அந்த 2 ஓவர் ஜம்மி ஓவர்டன், 2 ஓவர் காம்போஜ் வச்சு திடீர்னு டெம்ப்ட் ஆகி அவனை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவனை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இல்லாமல் அந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸை டிபெண்ட் பண்ணி, ஏன்னா 2 பேரும் பிரமாதமாக போட்டுட்ருக்காங்க. காம்போஜ் வாஸ் அவுட்ஸ்டாண்டிங், ரொம்ப நல்லா போட்டுட்டு இருந்தார். நல்ல சீமை இறக்குறாரு. அந்த மாதிரி இருந்தது. எக்ஸ்ட்ராடினரியாக எதுவுமே ட்ரை பண்ணல. ஓவர்டனும் சரி காம்போஜும் சரி ஒரு திடீர்னு வர ஒரு எந்திசியாசமில் அது பண்ணலாம் இது பண்ணலாம் இங்கே ஏற்றலாம் அது குத்தலாம் அப்படி இப்படின்லாம் எதுவும் இல்லாமல் அவங்களோட லிமிட்டேஷனுக்குள்ளே அழகாக போட்டுட்டு இருந்தாங்க. அது அழகாக கேம் அழகாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. நல்லா அது அந்த பேஸ்க்குள்ளே அழகாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக எதுவும் ட்ரை பண்ணாமல். ஓகே. ருத்ராஜோட ஃபீல்ட் செட்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 16லேருந்து 20க்குள்ளே அதுவும் பர்டிகுலர்லி ஹர்திக் பாண்டியா பரதநாட்டியம், குச்சிப்புடி, கதகளி எல்லாம் ஆடினார். கிரிக்கெட்டை தவிர எல்லாம் ஆடிட்டு இருந்தார். விக்கெட்டில் ஒன்றுமே இல்லை அவர் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்கள அதாவது கழுத்தை நெரிச்சிட்டாங்க மும்பையை, அப்படி சொல்லணும். அந்த 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 4-5 ஓவரில் லாஸ்ட் 4-5 ஓவர்ஸில் மேட்சை இழுத்து கொண்டு வந்துட்டாங்க சிஎஸ்கே. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 160 ரன்னுங்கிறது இது வரைக்கும் சிஎஸ்கே ஆடிட்டு இருக்கிற ஸ்டைலே 160 170 அடிக்கிற T20 ஸ்டைல் தான் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க 200+ அடிக்கிற T20 ஸ்டைலுக்கே வரல இன்னும். அதனால இந்த 160ங்கிறது இவங்க ஸ்டைலுக்கு தானே இருக்குது. அதனால் பொறுமையாக ஆடி இந்த ஒன் டே கிரிக்கெட் ஆடுற மாதிரி ருத்ராஜுக்கு ரொம்ப வசதியாக போய் 160னா எந்த பிரச்சனையும் கிடையாது அவருக்கு. தள்ளி தள்ளி ஆடுவார், தரையோடு ஆடுவார், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்மளுக்கு. அதனால் அவங்க என்னடா நம்ம பின்னாடி இருக்கோமே ஒரு ரன் ரேட்டை அடிச்சு மேலே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லாமல் ஜெயிச்சா போதும். ஓகே, அவ்வளோதான். நரி வலம் போன என்ன இடம் போன என்ன மேலே விழுந்து பிடுங்காமல் போனான்னு போதும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஜெயிச்சா போதுங்கிறதுல அழகாக அதுக்கு மேலே அவர் ஏதாவது பண்ணியிருந்தாருன்னா 1 or 2 விக்கெட்ஸ் போயிருந்துன்னு வைங்க, எம்ஐ உள்ளே வந்துடுவாங்க. சடனாக உள்ளே வர முடியும் அவங்களால. அவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு போலிங் இருக்குது. கசன்ஃபர் நல்லா போட்டார், கொஞ்சம் ரன்னு போனால் கூட பியூட்டிஃபுல்லாக போட்டார். இந்த ரகு சர்மான்னு ஒரு 33 வயசுக்காரரை கொண்டு 33 வயசில் டெபு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பார்த்தா பாண்டிச்சேரிக்கு ரஞ்சி ஆடிட்டு இருக்கிறவர். அவர் ரொம்ப நல்லா போட்டாருங்க. அவர் டோட்டலி அன்லக்கி.
விக்கெட் கிடைக்கலையே தவிர பியூட்டிஃபுல்லாக போட்டார். ஓவரால் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கல் விக்டரி, ரொம்ப நல்லா பண்ணாங்க சிஎஸ்கே. இப்போது ஒரு மூச்சு விட்டுட்டு கொஞ்சம் உட்காரலாம். ஓகே, 2 டீமோட பிளேயிங் லெவனை பற்றி பேசலாம் சார். ஏன்னா இந்த பக்கம் கோஷ் களமிறக்கப்பட்டிருக்கார், அகில் ஹுசேனை பெஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே ஒரு நல்ல பிச்சு அங்கே பயன்படுத்தின, மும்பையில் பயன்படுத்தின அகிலை ஏன் இங்கே பயன்படுத்தலை அப்படின்னு பல பேருக்கு பல கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்தது. குறிப்பாக பிரசாந்த் வீரை பவர் பிளேக்குள்ளார பவுலிங் பண்ண வச்சது அது ஒரு அவருக்கு உண்டான ஒரு ப்ரெஷர் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக அவர் எனக்கு தெரிஞ்சு வந்து வீசுறாருன்னு நினைக்கிறேன் சார். அந்த பவர் பிளேல கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தவறும். டெஸ்ட் பண்ணுறாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நீங்கள் வந்து பவர் பிளேயில் போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர் இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கேயில் அகில் ஹுசேன் இல்லாத பட்சத்தில் ஒன்று 100 போடணும். 100 நியூ பாலே போடக்கூடிய ஒரு ஆள், அவரை பார்த்தாச்சு நிறைய தடவை. 100 இல்லைன்னா வேறு யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அகில் ஹுசேன் நல்லா பண்ணார். அகில் ஹுசேன் கிட்டேயும் நியூ பாலே கொடுத்தாங்க, அவரையும் பண்ணார். அகில் ஹுசேன் இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங்னு முதல்ல தெரிஞ்சு போச்சு. அதனால் அவர் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச், நேற்றுக்கு நடந்த மேட்ச்சை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, விட்டுட்டாங்க அவங்க. 26 இல்லை நமக்கு அப்படின்னு விட்டுடலாம். மீதி இருக்கிற 4-5 மேட்சை வந்து ஒரு ஒரு பரிசோதனை நடத்தி பார்த்துருவோம். நம்மளோட டீம் எது ஃப்யூச்சரில் எந்த பிளேயர்ஸ் நிற்க போகிறாங்க நமக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது பசங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ஸ்ப்ரீயில் இறங்கியிருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்டேஷன் பேசிஸில் அதில் இறங்கிட்டாங்க அவங்க. இந்த மேட்ச் ஜெயிக்கணும், இனிமேல் இருக்கிற மீதி 4 மேட்ச் ஜெயிக்கணுங்கிற இன்டென்ஷனை விட அடுத்த சீசனுக்கு இவங்க டீம் ஃபார்ம் பண்ணுறதுல இறங்கிட்டாங்க. வெரி குட் மூவ் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த பார்கெயின் ஜெயிக்கிறதா இருந்தால் நல்லதாக போச்சு. ஓகே, ஆனால் அடுத்து ஏன்னா நம்ம போன தடவை பேசணும், 8 மேட்ச் ஆச்சு, 7 மேட்ச் ஆச்சு, இன்னும் அவங்களுக்கு 11 செட் ஆகலை அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள், அவங்க 11 என்னோட கோர் 11 என்ன, என்னோட கோர் 14 என்ன அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி பேசிஸில் தான் இதெல்லாம் நடந்தது. அகில் ஹுசேனை ட்ராப் பண்ணதுக்கு உட்கார வச்சதுக்கு கூட காரணம் வந்து பிரசாந்த் வீரை ட்ரை பண்ணணும், பிரசாந்த் வீரோட போலிங்கை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயினாக இருந்தது. அது கொடுக்க வேண்டியது தான், பவர் பிளேயில் கொடுக்க வேண்டியது தான். அவர் வந்து ஃபஸ்ட் ஓவரில் 3 6 கொடுத்தா கூட செகண்ட் ஓவர் கேம் பேக் இன்டு த பிக்சர். அழகாக போட்டார், நல்லா தான் போட்டார், பேடுன்னு சொல்ல முடியாது. இப்படிலாம் தாங்க கொடுக்கணும். நீங்கள் டீப் வாட்டரில் தூக்கி போடுங்க குழந்தைய, நீங்கள் பக்கத்துலேயே நில்லுங்க, அது எப்படி போகுதுன்னு பாருங்கள். அது அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த தண்ணியில் இருக்கிற பயத்தை போக்க முடியும். இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் டீப் வாட்டரில் தூக்கி போடுறது வந்து நல்லது தான். இப்போ பாருங்கள், கார்த்திக் சர்மா நேற்றுக்கு ஆடின இன்னிங்ஸ் எடுத்து பாருங்கள். கார்த்திக் சர்மாவை வந்து அதர் எண்டில் நின்று ரிமோட் கண்ட்ரோல்லையே ஆட வச்சார் ருத்ராஜ். அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். இந்த மேலே இருக்கிற அந்த 1 2 3ல் ஒரு சீனியர் வந்து ஒரு எண்டை பிளாக் பண்ணிக்கணும், இன்னொன்று சின்ன பசங்களை விட்டு விளையாட விடணும். நீ விளையாடுறா பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறேன் இங்கே அப்படின்னு. அதுதான் டிப்பிக்கலாக நேற்று ருத்து பண்ணார். கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-36 ரன் இருக்கும்போது 20 ரன் தேவை, வின் பண்ணுறதுக்கு 20 ரன் தேவை. கார்த்திக் சர்மாவுக்கு 17-15-16 ரன் தேவை. கார்த்திக் சர்மாவை ஆட விட்டு 50 அடிக்க வச்சார். அதெல்லாம் தான் இந்த மாதிரி தான் மோட்டிவேஷன், இதெல்லாம் தான் மோட்டிவேஷன். நாளைக்கு அந்த 15 ரன் ருத்துராஜே அடிச்சுட்டு போயிருந்தாருன்னா கார்த்திக் சர்மா 38-39 நாட் அவுட்டில் போயிருக்கலாம். பட் அது சந்தோஷம் இருந்திருக்கும் அவருக்கு, ஒரு மேட்ச் வின்னிங் இதில் நம்ம இருந்திருக்கோமேனு. பட் அந்த 50 என்னை அடிக்க விட்டாரே என் கேப்டனுங்கிற வரும்போது தான் அந்த கடைசியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விலைக்கும் மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த மதிப்பு கூடுதல்ங்கிறது அந்த இடத்துல தான் ருத்துராஜோட கேப்டன்கிற ஒரு மதிப்பு கூடி இருக்கும். அதே தான் நான் உர்வில் பட்டேலதும் பார்த்தேன் சார். அந்த கேட்சை பிடிக்க வருவார், நான் தான் பிடிக்கிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு வாட்டி டக்குன்னு ஒரு கோவம் இருக்கும். அப்படியே அந்த ஸ்டைலை மாற்றி ஒரு தமாஷ் பண்ணி முடிய பிடிச்சி குளுக்குற மாதிரி கியான்னு சொல்லிட்டு பேசுறாரு, திட்ட ஆரம்பிக்கிறாரு. நான் தான் கத்திட்டு வரேன் நடான்னு கத்த ஆரம்பித்த ஆள் ஒரு செகண்டில் மாதிரி அப்படியே அம்பி ஆகிட்டார். திடீர்னு அண்ணனா இருந்தவர் அம்பி ஆகிட்டு அந்த பேச்சை மாற்றி கூல் பண்ணி அப்படி கொண்டு வந்தது. இதெல்லாம் தான் இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். நீங்கள் நம்மளுக்கு வந்து டிவியில் உட்காந்து பார்க்குறவங்களுக்கு அதை அவங்க என்ன காட்டுறாங்களோ அதை தான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து அந்த பிளேயர்ஸுக்கு வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் தான் கேப்டன்சிங்கிறது. ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, இது எல்லாமே நேச்சுரலாக இருக்கணும். அந்த மாதிரி இப்போ இந்த 15 ரன் அடிக்க விட்டதுன்னு நான் சொல்கிறேன்னு, இதெல்லாம் வந்து சர்க்கம்ஸ்டான்சஸில் நடக்கிறது, இதெல்லாம் பிளான் பண்ண முடியாது. அந்த சமயத்தில் நடக்கிறது. ரொம்ப நல்லா பண்ணார் கார்த்திக். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கார்த்திக் சர்மா பாருங்கள் இப்போ ஃபார்முக்கு வந்தாச்சு. கார்த்திக் சர்மாவை ட்ராப் பண்ண முடியாது நீங்கள். இன்னும் ஒரு 50 ஒரு 43 பிரசாந்த் வீர் அடிச்சிட்டாரு, ஒரு 50-60 ஒரு இன்னொரு இன்னிங்ஸ் ஆட்டார்னு வச்சுக்கோங்க. பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மா உள்ள செட் ஆகிறாங்க உங்களுக்கு.
அகில் ஹுசைன் ஏற்கனவே செட் ஆகிட்டாரு. Okay. நூர் அஹ்மத் ஆல்ரெடி செட்டு. காம்போஜ் வந்து அந்த கேப்பை பிடிக்கிறதுல கையை நீட்டிகிட்டே இருக்கிறாரு அந்த பர்பிள் கேப்பில். 17 விக்கெட் எடுத்தாச்சு அவர். நல்லா போட்டுட்ருக்காரு. ஓவர்டான் அவர் இடத்த சீல் பண்ணிட்டாரு. ஸோ எல்லாமே இந்த பாக்ஸ் டிக் ஆகிட்டே வருது. இதுதான் அவங்களுக்கு வேணும். இது ஆரம்பத்தில் ஒரு 1, 2, 3 மேட்சஸில் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அந்த இடத்துல போய் தேவையில்லாத சேஞ்சஸ் அதெல்லாம் பண்ணி யாரை அட்டாக் பண்ணணும், யார் நம்மளோட மனசில் வச்சுருக்கோங்கிறது ஒரு ஐடியாவே இல்லாமல் பண்ணது தான் நம்ம தோக்க ஆரம்பித்தாங்க அந்த சமயத்தில் தான். பட் இப்போ பரவாயில்ல. கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரமாக இல்லாட்டாலும் சரி. இன்னும் கண் கெடலை. பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ராமகிருஷ்ணா கோஷ் வந்ததுமே கூட ஒரு பாசிட்டிவா பார்க்கலாமா சார்? ஏன்னா அந்த பிடிச்ச கேட்சா இருக்கட்டும், டெஃபினட்டாக நல்ல டால் லேங்கி ஆத்லெட்டிக் ஃபிகராக இருக்கார். ஆளை பார்க்குறதுக்கு நல்ல எந்து தெரியுது. நல்லா பண்ணணுங்கிற ஒரு வெறி இருக்க மாதிரி தெரியுது அவர்கிட்ட. அந்த கேட்ச் வந்து அதுவும் ஆரம்பத்தில் இன்னிங்ஸோட ஆரம்பத்தில் அந்த கேட்ச் மார்வலஸ் கேட்ச். அவர் பிடிச்சது வந்து டீமுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் தனக்கு தானே ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்துட்ட மாதிரி ஆச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் அந்த கேட்ச் அவர் ட்ராப் பண்ணியிருந்தார் வைங்க. உதாரணத்துக்கு அந்த கேட்ச் ட்ராப் பண்ணியிருந்தாருன்னா ஃபஸ்ட்டு ஆடுறாரு, ப்ரெஷர்லேயே இருந்திருப்பார். அதுக்கப்புறம் போலிங் வந்திருக்காது. திருப்பி கிரவுண்ட் ஃபீல்ட்லேயே காலுக்கு நடுவில் விட்டுருப்பாரு. அது அந்த இடத்துல செட் ஆகி இதுதான் இந்த டைம் கரெக்டாக அமையணும். அதுவும் லக்கு வேணும் அந்த இடத்துல. அந்த கேட்ச் மார்வலஸ் எஃபர்ட்டு, பியூட்டிஃபுல்லாக பிடிச்சாரு. அது பிடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு எல்லாமே நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் நல்லா போடலை இருந்தால் கூட ஓகே. அதெல்லாம் வந்து அந்த பசங்களுக்கு கொடுத்துடணும். இஸ் நாட் வெரி யங். அவர் வந்து 28 வயசு ஆக்காரு. அவர் வந்து இந்த ஆயுஷ் மாத்திரை மாதிரியோ இந்த உர்வில் பட்டேல் இல்லை உர்வில் பட்டேல் கூட போகிறாரு. நம்ம கார்த்திக் சர்மா, பிரசாந்த் அந்த மாதிரி குழந்தைங்க கிடையாது. இவர் கொஞ்சம் கிரிக்கெட் ஆடினவர், விஷயம் தெரிஞ்ச ஒரு மனுஷன் தான். அதனால கொஞ்சம் பேலன்ஸ்டு ஹெட் இருக்குது. போலிங் நல்லா போட்டார். டெஃபினட்டாக துபேயை விட பெட்டராக போட்டார் போலிங்கில். அதனால ஒரு நல்ல வரவாக தான் இருக்குது. இந்த போலிங் கிரிக்கெட் தவிர சில விஷயங்கள்லாம் சில பேர் அட்ராக்ட் பண்ணும். இந்த தலைக்கு பேண்டு போட்டுக்கிறது, இருக்கிறத பூரா உடம்புல மாட்டிக்கிறது, அந்த பந்தா பண்ணுறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் இல்லாமல் வெறும் போலிங்கில் அழகாக கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று இருக்கா உடம்புல பும்ராக்கு பாருங்கள். அதுதான் அது அந்த கிளாஸுங்கிறது. ரிஸ்ட் ஓகே. சில பேருக்கு வந்து என்ன ஆகுன்னா அந்த போலிங் கையில் வந்து கொஞ்சம் அந்த ரிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதனால பண்ணுவாங்க. சும்மா தேவையில்லாத இதெல்லாம் போட்டுக்கிறது. 4 பால் போட்ட உடனே கால் அப்படியே இழுத்துக்கிற மாதிரிலாம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ராங் சிக்னல்ஸ் கொடுக்கறது. இதெல்லாம் போலிங் கோச் வந்து உட்காந்து சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் இந்த பசங்களுக்கெல்லாம் இது வந்து அதுக்காக நீ ஒன்று இதெல்லாம் ஃபிலிம்லாம் காட்டாதப்ப சீன்லாம் போடக்கூடாது. ஓகே. வந்தியா 4 ஓவர் கொடுத்தாங்களா, 24 பால் நல்லா போட்டு போகணும். அடுத்து நீ உன்னோட போலிங்கை பற்றி பேசணும். இதெல்லாம் வச்சு யாரும் பேசக்கூடாது உன்னை பற்றி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நான் ஆரம்பத்துலேயே அவரை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. ஆனால் இன்னும் நல்லா வரணுங்கிற எண்ணத்தில் தான் சொல்கிறேன். அதெல்லாத்தையும் அவர் தவிர்த்துட்டாருன்னா, ஸ்ரீசாந்த்னு ஒரு போலர் இருந்தார், மார்வலஸ் போலர். இந்த மாதிரி விஷயத்தினாலே போனார் அவர். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி இந்த சைடில் இருக்க இந்த டீவியேஷன், மைண்ட் டீவியேஷன் அதெல்லாம் இல்லாமல் நான் வந்த வேலை இந்த வேலையை நான் சிறப்பாக செய்கிறேன் அப்படின்னு இருந்தாருன்னா இன்னும் வளர்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு வரும். நல்ல பிளேயர். சிஎஸ்கேல இவ்வளோ பாசிட்டிவ் நோட் இருக்குது சார். எனக்கு என்னன்னா தூபே தான் நேற்று ஒரு அன்லக்கி ஃபேக்டராகவே இருந்தார். அவருக்கு நேற்று சரியான நாளாக அமையலையே. ஏன்னா பந்து தேடி போய் அவர்கிட்ட விழுது. அதை வந்து நீ என்ன தேடி வந்தால் நான் உன்னை தேடி வரவே மாட்டேன்ற மாதிரி விட்டுக்கிட்டே இருந்தார். 2 கேட்சஸ் விட்டுருந்தார் சார். அது மிகப்பெரிய ஒரு டிராபேக்கோ. என்ன நடக்குது? தூபேக்கு ப்ரெஷரில் இருக்காரா, இல்லை வேற என்ன அழுத்தம், என்ன ரீசன்? டெஃபினட்டாக ப்ரெஷரில் இருக்காருங்க. நான் திருப்பி சொல்கிறேன், அவருக்கு ஒரு 2 மேட்ச் பிரேக் கொடுக்கணும். ஓகே. அந்த பிரேக் கொடுத்தா அவருக்கு வந்து, அதாவது ஊறுகாய் போடுறோம்ல, இந்த வடுமாங்காலாம் ஊறுகாய் போடுவாங்க எங்கள் வீட்டிலலாம். அது போட்டாங்கன்னா அது அப்படியே ஊறிட்டே இருக்கும். அது ஒரு 10-15 நாளைக்கு ஒரு தடவை அந்த பாத்திரத்தை எடுத்து ஒரு குலுக்கிட்டு வைப்பாங்க. ஏன்னா அதுக்கு வந்து அந்த ஷேக் பண்ணி விடணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்களெல்லாம் ஒரு குலுக்கணும். குலுக்கல்ங்கிறது இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணுறது. 2 மேட்ச் பெஞ்ச் பண்ணணும் அவங்க. ஓகே. 2 மேட்ச் பெஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் அவங்களுக்கு. ஐயோ, நம்ம எப்பேற்பட்ட இன்டர்நேஷ்னல் பிளேயர், நம்மளை போய் ஒரு பண்ணுற அளவுக்கு, ட்ராப்புங்கிற வார்த்தையை வேணால் எடுத்துடலாம், நம்மளை ரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டோமா அப்படின்னு இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களால வந்து இவங்க டீமுக்கு ஒரு லைபிலிட்டியாக மாறிடக்கூடாது. என்னோட பார்வையில் நான் பார்த்ததை சொல்கிறேன். அது நான் தப்பாக கூட இருக்கலாம். கேட்சை விட்டார். அடுத்த ஷாட் ஆடுறாரு. கோஷ் பிடிச்ச கேட்ச் சொல்கிறேன். அந்த கேட்ச் போகுது, ரன்னிங் கேட்ச். ஓடி வந்து அந்த பையன் முன்னாடி விழுந்து பிடிச்சிட்டு இது பண்ணுறான். அவன் பிடிக்கிறத ஒரு ஷாட்டு காட்டுறாங்க. தூபே பார்க்குறாரு.
அந்த கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் அப்படி திரும்பி அப்படி போகிறாரு. விடணும்னு எதிர்பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு இது. ஓகே. அப்பாடி அவர் விட்டாருன்னா கேட்ச் விட்டதில் நான் மட்டும் இல்லைன்னு ஒரு 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 குளிர் காஞ்சிக்கலாம் அப்படின்னு எண்ணம் அவருக்கு தோணும் எனக்கு தோணுச்சு. ஒரு செகண்ட் அந்த மாதிரி தோணுச்சு. இல்லைன்னா அந்த கேட்ச் பிடிச்சோன்னு ஒரு ஒரு இது இருக்கணும், குதூகலம் இருந்திருக்கணும்ல. இல்லை, அந்த கேட்ச் அவர் பிடிச்சி எழுந்த உடனே இவர் திரும்பிட்டு போகிறாரு, எந்த செலிப்ரேஷனும் இல்லாமல். எனக்கு ஏன் இந்த ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்? இந்த மாதிரி இருக்கும்போது சின்ன பிரேக் கொடுங்க அப்படின்னு தோணுது. என்னுடைய பார்வை தப்பா கூட இருக்கலாம், நான் மறுபடியும் இல்ல சொல்றேன். மாற்று கருத்தே இல்ல சார். பவுலிங்கே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணிட்டு போனால தூபேவை போன வருஷம் பூரா இம்பாக்ட் பிளேயரா தான் யூஸ் பண்ணாங்க. வேற கண்டிப்பா நல்ல பாயிண்ட் தான் நீங்க சொல்றது. போலிங் கொடுக்கறது தான் பரவாயில்ல, அவர்கிட்ட போலிங்கும் கொடுக்கறது இல்லை. 2 ஓவர் கூட அவரை நம்பல. அப்ப எதுக்கு அவரு? அது தேவையில்லை. இல்லை, ஒன்லி ஃபார் பேட்டிங் நீங்க எடுக்கிறது இருந்தால் உள்ள வச்சுக்கோங்க, ஆன் நீட் பேசிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் எனக்கு வந்து குயிக்காக ஒரு 10 பால்ல 35 ரன் அடிக்க வேண்டிய நேரம் இது. அப்போ அவரை இறக்கி விட்டு இம்பேக்ட் ஆட விடுங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு போகலாமே. இப்போ ஒரு செகண்ட் தான், நான் இது கம்பேர் பண்ணுறதுக்காகன்னு சொல்லலை. நான் சொல்கிற போகிற ஆளும் கேட்சை விட்டுருக்கிற ஆள் தான். ஒரு 10 நிமிஷம் தான் அங்கே ஃபீல்டுக்கு வந்துட்டு போனார் சர்ஃப்ராஸ் கான். கரெக்ட். நீங்கள் அந்த கேட்சோட எஃபர்ட்டு பாருங்கள். நான் சொல்கிறது வந்து அந்த கேட்சை நீங்கள் அவங்க விட்டுருந்தா கூட பரவாயில்ல, விட்டுருந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அந்த கேட்சுக்கு அவர் எப்படி போனார் பாருங்களேன். கால் 2 மேலே இருக்குங்க, ஏரில் இருக்குது, இப்படி போகிறாருங்க அவர். இந்த கிராஸா இவர் விட்ட கேட்சு திலகவர்மாக்கு இவர் விட்ட கேட்சு இவர் ஸ்ட்ரெயிட்டாக வரத்துக்கு சைடில் போகிறாரு. கரெக்ட். இவரோட மூமெண்ட்டுக்கு துபேயோட மூமெண்ட் பார்த்தா பால் இங்கே வருது, ஃப்ரண்ட்ல தான் போகணும். ஃப்ரண்ட்டில் வந்து டைவ் அடிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்காரு இல்லைங்க பனைமரத்தில் பாதி, அப்படி இல்லாமல் இப்படி சைடில் போனதுனால தான் அந்த அவரால் பால் அந்த இது ரீச் ஆக முடியல. அதே மாதிரி அந்த ஸ்லிப்பில் விட்ட கேட்சு கூட இப்படி போகிறத விட்டு இப்படி போனார் பார்த்தீங்களா. அந்த கேட்சிங்கே அவரோட ராங். இந்த ஃபீல்டிங் கோச்சஸ் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல. அவர் கேட்ச் விடுறதுங்கிறது இருக்கட்டுங்க, நீங்கள் எப்படி ஒரு கேட்சை பிடிக்கணுமோ அந்த மாதிரி போயிட்டு நீங்கள் விட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. எல்லாமே அவர் நல்லா பண்ணார், ஆனால் கேட்ச் நிற்கலை அப்படின்னா கூட பரவாயில்லைங்க. கேட்சு போகிறதே தப்பாக போனீங்கன்னா, ஓகே, நீங்கள் இங்கே வர கேட்சு இப்படி போனீங்கன்னா, ஃபிங்கர்ஸ் அப்படி போனீங்கன்னா தப்பு தானே. கரெக்ட். இங்கே வர கேட்சர் ஃபிங்கர்ஸ் டவுனு தானே போகணும். அதே மாதிரி இங்கே போகிற கேட்சுக்கு இப்படி போவீங்களா இப்படி போவீங்களா? புரியுது. இதெல்லாம் நம்ம உட்காந்து கேமரா துபேக்கு நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 2 மேட்சாவது ரெஸ்ட் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் பிரசாந்தும் கார்த்திக் ரெடி ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். நேற்று எம்ஐ கிட்டத்தட்ட வெளியே ஏறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கேக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது சார் பிளே ஆஃப் போக? நீ வர மேட்சஸ் எல்லாமே வின் பண்ணி ஆகணும், ஒரு மேட்ச் லூஸ் பண்ணலான்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் வாய்ப்புகள் இருக்குங்களா? நம்ம பிளே ஆஃபில் எதிர்பார்க்கலாமா? நான் என்ன பார்க்குறேன்னா முரளி, இது வந்து வாய்ப்பு அப்படிங்கலாம் பார்க்குறத விட இனிமேல் இருக்கிற மேட்ச் மீதி இன்னும் 5 மேட்ச் இருக்குது. 5 மேட்சும் நான் ஜெயிக்கணும், ஓகே அப்படிங்கிற எண்ணத்தில் இன்றைக்கி நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது. ஒரு மேட்ச்சுக்கு நம்ம போகிறது இருந்தால் என்ன எண்ணத்தில் போவோம்? ஜெயிக்கணும்னு போவோம். எலெக்ஷன் சீசனில் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறோம், என்ன எண்ணத்தில் கண்டெஸ்ட் பண்ணுவான்? ஜெயிக்கணும்னு பண்ணுவான். அது அவனுக்கு நல்லா தெரியும் ஜெயிக்க போகிறது இல்லைன்னு. இருந்தாலும் எதுக்கு கண்டெஸ்ட் பண்ணுறான்? ஜெயிக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் பண்ணுறான். அந்த மாதிரி மீதி இருக்கிற 5 மேட்ச்சு நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு அவங்க போனால் போதும். 4 மேட்ச் 3 மேட்ச் 4 மேட்ச் ஆனதுக்கப்புறம் இவங்க அது வரைக்கும் எல்லாமே ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா அப்புறம் உட்காந்து இந்த கணக்கு வழக்கு அதெல்லாம் எடுத்து கையில் வச்சுட்டு என்ஆர்ஆர் இதெல்லாம் அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு அவங்ககிட்ட இருக்கிற ஒரே கடிவாளம் கட்டணும் குதிரை மாதிரி அவங்க பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் வெற்றி. நாளைக்கு ஆட போகிற மேட்ச்சில் வெற்றி பெறணும். டிசியோட அடுத்த மேட்ச் இருக்குது. போன தடவை டிசியோட ஜெயிச்சிருக்காங்க. பட் இப்போ டிசி நல்லா டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப நல்லா ஆடிட்டுருக்காங்க. அந்த மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் 2 மேட்ச்சு எல்எஸ்ஜியோட இருக்குது. ரொம்ப நல்ல பிரைட் சான்ஸ் இருக்குது சிஎஸ்கேக்கு 2த்தையுமே வின் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 3 வின் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, பின்னாடி இருக்கிறது 2 கடப்பார டீம் இருக்குது உங்களுக்கு. எஸ்ஆர்ஹெச்சும் ஜிடியும் இருக்குது. அந்த 2ல் ஏதாவது ஒன்று எப்படியாவது ஒப்பேற்றிட்டாங்கன்னா அப்புறம் போய் உட்காந்து இந்த புக்கை கையில் வச்சுட்டு உட்காந்துக்கலாம். யார் எவ்வளோ அடிக்கிறாங்கலாம் பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். இப்போதைக்கு அடுத்த 3 மேட்சை சிஎஸ்கே ஜெயிக்கணும், அது மட்டுமே நம்ம பேசலாம். கண்டிப்பாக சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் சொல்ல உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களை எடுக்கிறாங்க. நன்றி.